சிவகங்கை மடபுரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கில் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பெயரும் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே போலீசார் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் மற்றும் 2 போலீசார் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன? சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில திருப்புவனம் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உள்ளிட்ட மேலும் 3 பேரை சேர்த்துள்ளதால காவல்துறையினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித் கடந்த ஜூன் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தப்பட்ட போது ஜூன் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்குல 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து ஜூலை 14ஆம் தேதி முதல் சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அஜித்குமாருடன் அழைத்து செல்லப்பட்ட அவரது சகோதரர் நவீன் மற்றும் நண்பர்களான அஜித்குமார் குடும்பத்தினர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடமும் விசாரணை நடத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அப்போது இந்த வழக்கில் காவல்துறை வாகன ஓட்டுநராக இருந்த தனிப்படை காவலர் ராமச்சந்திரனை 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பின்னர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக சிபிஐ தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர் மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை நகல் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இதுக்கு எந்தவித பதிலும் வராத நிலையில சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தகவலை தர தாமதிப்பதாகவும் வாதிட்டார். இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்த முதற்கட்ட குற்றப்பத்திரிகையில பல்வேறு குறைகள் இருப்பதாகவும் அதனை சரி செய்து அதற்கான ஆவணங்களை இணைத்து பின்னர் குற்றப்பத்திரிகையை மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில இன்று அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான கூடுதல் குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட 5வது கூடுதல் நீதிமன்றத்தில் அதாவது நீதிபதி ஜோசப் ராய் முன்பாக தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சம்பவத்தன்று மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உள்ளிட்ட மேலும் 3 பேரையும் இந்த வழக்குல பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அஜித்குமார் கொலை வழக்குல தனிப்படை காவலர்கள் 6 பேர் கைதாகி சிறையில் உள்ள நிலையில பலமுறை அவர்கள் ஜாமீன் தாக்கல் செய்தும் ஜாமீன் மனு அவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கில் கூடுதலாக குற்றப்பத்திரிகையில் மேலும் 3 பெயர் இடம்பெற்றுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.